அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. இது ஒரு மகளிர் காவலர்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ், ஒரு நம்ம சொந்த இது இடம் இருக்குது. இந்த இடத்துல இது ஏற்கனவே கட்டுறது பில்டிங், பட் ரொம்ப நேரம் இவங்க யூஸ் பண்ணலையே. இப்போது நம்ம ஃபண்ட்ஸு யூஸ் பண்ணிவிட்டு, நம்ம வெல்ஃபேர் ஃபண்ட்ஸு பயன்படுத்தி இது திருப்பி ரெனோவேட் பண்ணி இதில் 21 டபுள் ஷேரிங் அறைகள் இருக்குது. ஒரு பெரிய பேரிக் இருக்குது. அதில் 15 பேர் தங்கலாம். கிட்டத்தட்ட நம்ம எல்லோரும் பார்த்தோன்னா 57 பேர் மகளிர் காவலர்களுக்கு, மகளிர் அதிகாரிகளுக்கு. யார் யார் சென்னை சிட்டி வருவாங்க, அவங்க கோர்ட் வேலைக்கு வருவாங்க, மீதி மட்ட ஆஸ்பத்திரியில் போனோம், வேறு எங்கே போனோம், இந்த மாதிரி டிஜிபி ஆஃபீஸ் போனோம், அந்த மாதிரி வேலைகளுக்கு வருவாங்கன்னா இங்கே தங்குறதுக்கு வசதி நம்ம ஆள் இங்கேருந்து நம்ம டிசி ஃப்ளார் பஜார் மூலிமா, ஜேசி நார்த் அண்ட் அடிஷ்னல் நம்ம நார்த் மூலிமா இவங்க ரெனோவேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இருந்து இது ஆரம்பிக்கிறோம். இதில் ஒரு சிஸ்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. யார் முதல் வருவாங்க, இப்படி இந்த அகாமடேஷன் புக்கிங் பண்ணணும். இது மேலே ஒரு சின்ன கிச்சன் வசதிகள் இருக்குது. அங்கே சமையல் பண்ணலாம். சில ஆள் வருவாங்கன்னா இங்கே சாப்பிடலாம். ஸோ இது முக்கியமான வசதிகள் இருக்குது. நம்ம சென்னை பெருநகர் காவலர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம மகளிர் காவலர்கள் அகில இந்தியாவில் வேறு எந்த பெருநகரில் இவ்வளவு மகளிர் காவலர்கள் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு வசதிகள் இப்போது இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். இதுக்கு மேலே வேறு எங்கே நமக்கு உமன் மகளிர் காவலர்களுக்கு பயன்பட்டது என்ன வெல்ஃபேருக்கு என்ன பண்ணோன்னா அடுத்த ஸ்டெப்ஸில் இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறோம். இது நமக்கு ஒரு இது இருக்கும். இது முன்னாடி உங்களுக்கு தெரியும், நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கணக்கு பற்றி கடந்த ஆண்டில் அவங்க கணக்கு பற்றி சொல்லியிருக்காங்க. சென்னை பெருநகர் தகுதி இந்த ஏரியாவில், இந்த அகில் இந்தியாவில் அந்த சேஃபஸ்ட் மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஃபார் விமன் ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க. இது நம்ம நோக்கம்தான். இது மேலே இந்த மாதிரி சென்னை பெருநகர் காவல் பகுதி இதே மாதிரி இருக்கணும். வந்த ஆண்டில் 2024 இதே ஆண்டில் நம்ம இந்த கணக்கு இது கூடுதல் நம்ம பண்ணணும். வி ஷுட் மெயின்டைன் நம்ம சென்னை பெருநகர் ஷுட் பி பெஸ்ட் இன் த சேஃபஸ்ட் சிட்டி ஃபார் விமன் and also for everybody. Thank you. பொன்விழா மகளிர் காவல்துறையினுடைய பொன்விழா நிறைவு விழாவில் முதலமைச்சர் சொன்னாங்க, சென்னை மதுரையில் வந்து இவ்வளவு போலீஸ் கெஸ்ட் ஹவுஸ் கட்டணும், பெண் காவலர் இருக்கு. அதில் சென்னையில் ஏதோ லொக்கேட் பண்ணியிருக்கோம் சார். அதை ஒரு இடம் இருக்குது. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. அதே போல் அந்த ரோல் கால் டைம் வந்து அன்னைக்கு அறிவிச்சதுல அந்த 7லேருந்து 8ன்னு சொன்னாங்க பெண் காவலர்கள். அது வந்து சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல ஒரு சில இடங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரியா இருக்கீங்க? இது நீங்க சொல்றீங்கன்னா இப்போ நம்ம எந்த மாநிலத்தில் எப்படி ஆரம்பிச்சிட்டோங்க, அதை நம்ம நோட்டீஸ் கொடுத்துட்டோம். அவங்க டியூட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க சொந்த பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. யார் இப்படி 7 மணிக்கு வர முடியும்னா அவங்க அப்படி வருவாங்க. சில பேர் என்ன 8 மணி வந்தோம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதில் நமக்கு ஒன்று அந்த குறைகள் இல்லை. இப்போ மியூச்சுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு இருக்குது. இப்போ இருக்கிறது சார்ஜ் 100 ரூபாய் சொல்லியிருக்காங்க பர் டே. அதை மட்டும் தான், அந்த வெல்ஃபேர் ஸ்கீம் தான் இது. வேறு எங்கே எந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், நீங்கள் சென்ட்ரல் கிட்டே இருக்கிறீங்க, 100 ரூபாயில் ரூம் கிடைக்காது. ஸோ இது அவங்களுக்கு ஒரு சிறப்பான வெல்ஃபேர் ஸ்கீம். போர்டிங் லாட்ஜிங் அதை தான் பண்ணிட்டு அடுத்தது இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு லாட்ஜிங் இது இந்த மகளிருக்கு இருக்குது. இன்னொரு நம்ம நார்த் பீச் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க ஆண் காவலர்கள் அதிகாரிகளுக்கு அங்கே தனியாக வசதிகள் இருக்கிற இது கிட்டத்தட்ட அதில் 150 பேர் அதில் அடிக்கடி கோர்ட்டு வருவாங்க, இதை வருவாங்க. அதிகாரிகள் ஆல்சோ அங்கே தங்குறாங்க. அதான் வசதி அங்கே இன்னொரு இருக்கு.